नमः पार्वतीपतये हर हर महादेव। आदिपराशक्ति माता की जय। श्रियं विद्यां बुद्धिं जगति नमतां त्वामथ यशः सुपुत्रान् प्रादत्ते तव झटिति कामाक्षि करुणा। त्रिलोक्यामाधिक्यं त्रिपुरपरिपन्थि प्रणयिनि प्रणामस्त्वत्पादे शमितदुरिते किं न कुरुते। பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினால லௌகீக வியவகார ரீதியாக இன்னும் 2 மணி நேரத்தில் அல்லது 3 மணி நேரத்தில் இந்த 2025வது வருஷம் பூர்த்தியாகி 12 மணி 1 நிமிடத்திற்கு 2026 புது வருஷம் ஆரம்பிக்கிறது. சாஸ்திர ரீதியாக பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ் வருஷ பருப்பு தான் உண்மையான நியூ இயர். நமக்கு எல்லாருக்குமே விஸ்வாவசு முடிஞ்சு பராபவ அப்படிங்கிற வருஷம் வரும்பொழுது தான் நமக்கு சாஸ்திர ரீதியாக புது வருஷம். ஆனால் லௌகீக விவகாரத்துக்கு இந்த வருஷம் பூர்த்தியாகிறது அப்படிங்கிறது இதுவும் ரொம்ப அவசியமானது தான். ஏன்னா 87 பிறந்தோம் அப்படின்னாக்க 12 மணி 1 நிமிஷத்துக்கு மாறிடுத்து அப்படின்னாக்க 88 ஆகிடும். இப்போவே இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு முன்னாடி பிறக்கக்கூடிய குழந்தைகள் 2025ன்னு அவளுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் வரும். 12/1 12/2க்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்கும் பர்த் சர்டிஃபிகேட்டு 2026ன்னு தான் வருமே தவிர 2025ன்னு வராது. அதனால் லௌகீக விவகார ரீதியாக இந்த வருஷ பிறப்பும் நமக்கு ரொம்ப அவசியமான வருஷ பிறப்பு தான். ஒவ்வொரு வருஷ பிறப்புக்கும் நம்ம ஏதாவது ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். இந்த வருஷ பிறப்புலேருந்து நான் திரிகால சந்தியாவந்தனம் விடாமல் பண்ணுறேன், இல்லை இந்த வருஷ பிறப்பிலிருந்து நான் ஔபாசனங்கள் பண்ணுறேன், அப்படி இல்லை நான் நித்தியப்படியே சிவ தரிசனம் பண்ணுறேன், நித்தியப்படியே அம்பாள் தரிசனம் பண்ணுறேன், நித்தியப்படியே பகவன் நாமா சொல்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சங்கல்பம் நம்ம எடுத்துக்கணும். சும்மா வந்தோம் இருந்தோம் பிறந்தோம் கடந்தோம் இருந்தோம்னு போகக்கூடாது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்மளை நாம் எப்படி லௌகீகத்தில் அப்டேட் பண்ணிக்கிறோமோ அது மாதிரி ஆன்மீகத்திலையும் நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம மேலோங்கி போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அடுத்த ஜென்மா அப்படிங்கிறது நல்ல ஜென்மாவாக அமையும். பகவத் கிருப்பையில் ஜென்மா அடுத்த ஜென்மா இருக்கக்கூடாது. அதுவா பிராரப்தத்தினால நமக்கு ஜென்மா இருக்குமேயானால் பகவத் சரணத்தில் அச்சஞ்சலமான நிஷ்கபடமான பக்தி குறையாமல் இருக்கிற ஜென்மாவாக நமக்கு வேணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணணும். அதனால் இந்த வருஷ பிறப்பிலேருந்து அவளுக்கு என்ன வேணுமோ, என்ன பகவத் பிரார்த்தனை வேணுமோ, பகவத் ரீதியாக ஸ்பிரிச்சுவல் ரீதியாக அவா ஏதாவது ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். ஜபங்கள்லாம் எதுவும் எடுத்துக்கல அப்படின்னா இந்த வருஷத்துலேருந்து அவா புதுசாக குருவை தேடி ஒரு ஜபத்தை எடுத்துட்டு கணபதியோ புவனேஸ்வரியோ அஷ்டாட்சரமோ பஞ்சாட்சரமோ நவாட்சரியோ சக்தி பஞ்சாட்சரியோ யார் யாருக்கு என்னென்ன ருச்சி இருக்கோ அவாளுக்கு அந்தந்த ஜபத்தை எடுத்துட்டு நம்ம மோட்ச சாதனத்துக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணினாதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். எல்லாருக்குமே மோட்சம் வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த மோட்சம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணாமலேயே மோட்சம் வேணும்னு ஆசைப்பட்டால் அது நடக்காது. அதுக்குண்டான சாதனங்கள் அதுக்குண்டான கிரியைகள் நம்ம பண்ணணும். அது இந்த புது வருஷத்திலேருந்து எல்லாரும் எடுத்துண்டு இந்த 2026 வருஷம் அனைவருக்கும் சகல சௌபாகியம் சகல க்ஷேமங்களும் அடைந்து பூர்ண ஆரோக்கியம் இருந்து மனசாந்தி ஏற்பட்டு தீர்க்க சௌமங்கல்யம் சந்தான பாக்யம் ஷஷ்டப்த பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் கனகாபிஷேகம்னு போன்ற
எல்லா விதமான மங்களங்களும் அவாவா கிரகத்துக்கு வந்து சேர்ந்து அஷ்டைஸ்வரியம் ஏற்பட்டு மகாலட்சுமி எப்பொழுதும் நித்தியவாசம் செய்து இந்த 2026 வருடம் அந்த வருஷம் முழுக்க நமக்கு அம்பாள் எப்போதும் கூட இருந்து அனுகிரகம் பண்ணி நம்ம எல்லாரையும் சௌக்கியமாக வச்சுக்கணும்னு நானும் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2026. எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இந்த வருஷம் நமக்கு பிறந்து நமக்கு நல்ல காலம் பிறந்து நல்ல பிரஜைகளாக நம்ம இருந்து எப்பொழுதும் அம்பாள் நம்மளை வழி நடத்தணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते आदिपराशक्ति माता की जय. नमः पार्वती पतये. हर हर महादेव. सद्गुरु स्वामिनः जय.